இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் தனது சித்தத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் 7 வழிகள். How God shows his will 7 ways. 7 வழிகள்ல தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றாருங்க. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். நம்மளுடைய சித்தத்துக்கு நம்ம வாழக்கூடாது இல்லைங்களா? ஏராளமான பாவ வழிகள் இந்த உலகத்துல உண்டுங்க. அதனால தேவன் தெளிவா நமக்கு சொல்றாரு. எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது எதன் வழியா அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அவருடைய வார்த்தையின் மூலியமாக. நம்ம பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டு, தேவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. தேவனுடைய சித்தம் என்னோட வாழ்க்கையில என்ன எனக்கு தெரியலையே. எந்த வழியில போணும், என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொன்னோம்னு வச்சுங்களேன், அதோட முரண்பாடான விஷயம் நம்ம லைஃப்ல எதுவுமே கிடையாதுங்க. தேவன் இந்த உலகத்துல பிரைமரியா நம்ம கிட்ட எதன் மூலியமா பேசுறாருனாக்கா, வார்த்தையின் மூலியமாக தான். அந்த வார்த்தை நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல இருப்போங்க. வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில இருக்காதுங்க. நம்ம தவறான முடிவுகள் எடுப்போம். வசனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தினசரி வேத வாசிப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமான ஒன்றுங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனம், சாம் சாப்டர் 119 105ல என்ன சொல்றாருனாக்கா, உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ வெளிச்சம் வேதத்தின் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பவுல் என்ன சொல்றாருனாக்கா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17ல அந்த வசனம் எதற்கெல்லாம் பிரயோஜனப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்க அவர் சொல்றாருங்க. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. அது மனுஷனுடைய வார்த்தை கிடையாதுங்க. பவுலோட ஓன் ஒப்பீனியன் கிடையாது. தேவனோட ஆவியினால ஏவப்பட்டு ஒரு ஒரு வசனமும் எழுதப்பட்டு இருக்குது. அவங்களுக்கே தெரியாதுங்க சில சமயங்கள் அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆவியினால ஏவப்பட்ட வசனங்கள், தேவன் நம்ம கிட்ட டைரக்டா பேசுற வசனங்கள் அது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நம்ம ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் ஆகணும்னாக்கா, வேத வசனம் இல்லைனாக்கா முடியாதுங்க. சோ வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மள மெச்சூர் ஆக்குறாருங்க. எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவராகவும், நம்ம வாழ்க்கையில நற்கிரியைகள்னா என்ன அப்படின்றது பைபிள் படிக்கலைன்னா நமக்கு தெரியாது. உலகம் ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க இல்லைங்களா? ஆனா வேதம் தான் கரெக்டான வழியில நமக்கு வழி நடத்தும். நற்கிரியைகள்னா என்ன, நற்கிரியைகள் எப்படி செய்வது எல்லாமே பைபிள் படிச்சாதான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவைகள் உபதேசத்துக்கும், பைபிளை வச்சுதான் மத்தவங்களுக்கு நம்ம உபதேசம் கொடுக்க முடியும். உலகத்துல எவ்வளவு பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. ஒரு விஷயத்துல அவங்களோட கருத்து சரியா இருந்தாலும், இன்னொரு விஷயத்துல தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவங்களுடைய உபதேசங்கள் இருக்கும். சோ வேதம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், நம்ம தவறான வழியில போகும்போது வசனம் தான் நம்மள கடிந்து கொள்றது இல்லைங்களா? ஒரு பிரதர் நம்ம கிட்ட பேசுறாருனாக்கா வசனத்தை வச்சு நம்மள கரெக்ட் பண்ணுவாருங்க. சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். நீதினா என்ன அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்? வசனத்தின் மூலியமாக தாங்க. சோ இப்படிதான் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய சித்தத்தை வசனத்தின் மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 130ல, சாம் சாப்டர் 119 verse 130ல என்ன சொல்றாருனாக்கா, உம்முடைய வார்த்தைகளின் வெளிப்பாடு வெளிச்சத்தை தந்து பேதைகளுக்கு புத்தி கொடுக்கிறது. பாத்தீங்களா? வெளிச்சம் வருது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நமக்கு புத்தி தருறதே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வசனம் தாங்க. வசனம் இல்லைன்னா தேவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்காதுங்க. தேவனோட வழிகள் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? தேவனுக்கு உகந்த காரியங்கள் என்னன்றதே தெரியாதுங்க. இன்னைக்கு ஏராளமான ஊழியக்காரங்க உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருக்குதா, இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு சேர்ந்ததா இருக்குதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, அதுக்கு ஒரே வழி வேதவசனம் தாங்க. வேதவசனம் இல்லைனாக்கா கண்டுபிடிக்க முடியாது. இதை ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலியமாகவே சொல்றாருங்க தேவன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, ஐசையா சாப்டர் 8:20ல, வேதத்தின் நிமித்தமும் சாட்சியத்தின் நிமித்தமும் விசாரியுங்கள். இந்த சொல்லின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. பாத்தீங்களா? 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா அண்ட் த டெஸ்டமனி. இது பைபிள் தாங்க. இதுல இருக்கிற விஷயத்த தான் அவர் போதிக்கணும். மாறாக போதிச்சாக்கா விடிய காலத்தின் வெளிச்சம் அவங்க கிட்ட இல்ல அப்படின்ட்டு அர்த்தம் ஆயிடும். சோ தேவனுடைய சித்தம் அதன் மூலியமா தான் நமக்கு வெளிப்பாடு ஆகுதுங்க. பிரியாப்பட்டினத்தார் கூட என்ன பண்றாங்க, பவுல் ஊழியம் செய்யும் போது அது அப்படிதான் இருக்குதா அப்படின்ட்டு வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி செய்து பாக்குறாங்க. அப்போ அவங்க உணர்றாங்க, உண்மையிலே இந்த மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்ட்டு. யோசியா ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு நியாயப்பிரமாணம் கிடைக்குதுங்க.
இம்மீடியட்டா அவர் என்ன பண்றாருனாக்கா, அது படிக்க படிக்க அவருடைய தவறுகள வந்து உணர்றாருங்க. தேவனுக்கு விரோதமா ஒரு நாடாக சேர்ந்து நம்ம இவ்ளோ தவறுகள் பண்ணிட்டோமா? அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸ கிழிச்சுக்கிறாரு. ஒரு எழுப்புதல் அந்த நாடுல அன்னைக்கு வந்ததுங்க. நெறைய ரீஸ்டோரேஷன் வொர்க் வந்து அவர் பண்றாரு. சோ வசனம் கிளியரா நம்மளுக்கு தெரியும்போது நம்ம என்ன பண்ணணும்? இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கீழ்ப்படியணும். இல்லைங்களா? நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது. இத எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுதான் தேவனுடைய சித்தங்க. அதன் பிரகாரம் வாழணுங்க. 2வது தேவனுடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜெபம் செய்யும்போது தேவன் அவருடைய சித்தத்த நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இது வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 5ல உங்களில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாய் இருந்தால் எவனுக்கும் தடை செய்யாமல் எல்லோருக்கும் தாராளமாய் கொடுக்கிறவர் தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு சில சமயம் அந்த விஸ்டம் வருதில்லங்க. எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் சாலமோன் கூட ஞானத்தை எனக்கு கொடுங்க. உங்க ஜனங்கள வழிநடத்துறதுக்கு அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. அந்த தேவனுடைய ஞானத்தை நம்ம கேட்டோமானால் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்பாடு கொடுப்பாருங்க சகோதர சகோதரி. கொலேசேர் சபைக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருனாக்கா, அவர் ஜெபம் பண்றாருங்க. எதுக்குனாக்கா, தேவனுடைய சித்தத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஸ்பெஷலா ஜெபம் பண்றாருங்க. அந்த ஜெபத்தின் மூலியமாக தேவனுடைய சித்தத்தை அவங்க அறிந்து கொள்றாங்க. இதுதான் உண்மைங்க. கொலேசேர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியன் சாப்டர் 1 வெர்ஸ் 9ங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்றோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். பாத்தீங்களா? அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினால நிரப்பப்படணுன்றதுக்காகவே ஜெபம் பண்றாருங்க. இதே போல நம்ம ஜெபம் செய்தால் நம்ம தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுங்க. தாவீது கூட இதே போல தேவன் கிட்ட வேண்டுதல் செய்கின்றார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். சாம் சாப்டர் 25 4 and 5 எவ்வளவு ஊக்கமா இதற்காக அவர் கேட்கிறார் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கின்றேன். பாத்தீங்களா? உமது வழியை எனக்கு காட்டுங்க. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளுங்க. சத்தியத்திலே என்னை வந்து நடத்துங்க. என்ன அருமையான வார்த்தைங்க. இதே போல நம்ம ஜெபித்தால் தேவன் அவருடைய சித்தத்தை வந்து வெளிப்படுத்துவாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடுமானால் நீங்கட்டும் அப்படின்ட்டு கேக்குறாருங்க தேவனிடத்தை. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல தேவனே, உங்க சித்தமே நிறைவேறட்டும்ன்றாருங்க. அப்ப தேவன் அவருடைய சித்தத்தை காமிச்சாரு. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துக்கு தெரியுங்க. இதற்காக தான் வந்து அவர் உலகத்துக்கே வந்திருக்கிறார். ஆனாலும் ஜெபம் பண்றாரு. புது பலன் அங்க வந்து கிடைக்குதுங்க. தேவன் கிட்ட உரையாடுறாரு. இப்படி நம்ம வந்து தேவன் கிட்ட கேட்கும்போது தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுங்க. 3வது எப்படி தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு இக்காலகட்டத்துல வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலியமாக. வேத வசனம் இல்லைனாக்கா பரிசுத்த ஆவியின் பலன் நம்ம லைஃப்ல வராதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, நான் பேசுற வார்த்தை ஆவியா இருக்குது. அதனால எவ்வளோ நம்ம வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ஹோலி ஸ்பிரிட் தேவன் நமக்கு வந்து கொடுப்பார். அதற்காக நம்ம வந்து ஜெபமே பண்ணணுங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா நமக்கு கைடன்ஸ் இல்லைங்க. இல்லைங்களா? கண்ணு தெரியாதவங்க மாதிரி தான் நம்ம இந்த உலகத்துல சுத்த வேண்டி இருக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றார். ஜான் சாப்டர் 16 verse 13ல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தாமாய் பேசாமல் வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாத்தீங்களா? எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம சீஷருங்க ஒண்ணு கூடி ஜெபிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா ஹோலி ஸ்பிரிட் மூலியமா அவங்களுக்கு வெளிப்பாடு ஆகுதுங்க. பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்காக செப்பரேட்டா நீங்க வந்து பிரிச்சு அனுப்புங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியம் எவ்வளவு செம்மையா இருந்துச்சுன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ அவங்களுக்கு வந்து வெளிப்பாடாகுதுங்க. அவங்க அனுப்புறாருங்க. அதே போல பவுலும் அவர் கூட இருந்த ஊழியக்காரங்க எந்த ஊருக்கு போகணும், எந்த ஊர்ல போய் அவங்க வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்றத பரிசுத்த ஆவியின் மூலியமா தான் தேவன் வெளிப்பாடு கொடுத்தாருங்க. சில ஊருக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிப்பாடு ஆகுது. இதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16, 6 and 7 ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடை செய்யப்பட்டு பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு தடை.
ஆசியாக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, 1 கொரிந்தியன் சாப்டர் 2:12 அருமையான வசனம் இது. நாமோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை நாம் அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து உண்டான ஆவியையே பெற்றிருக்கின்றோம். எதற்காக தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கு அடுத்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில ரகசியமான விஷயங்களை தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலியமாக வெளிப்படுத்துகின்றார். அந்த கிருபை நம்மளுக்கு வந்திருக்குதுங்க சகோதர சகோதரி. ஏன்னா உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ரகசியம் வெளிப்பாடு ஆகல. ஆனா நமக்கு அது வெளிப்பாடு ஆயிருக்கு. பரிசுத்த ஆவியின் மூலியமாக அதன் மூலியமா தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகின்றார். 4வது, தேவன் எப்படி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும் பொழுது தெய்வீகமான ஆலோசனையின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துறாருங்க. நமக்கு சில சமயம் கேள்விகள் வருங்க, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும்னாக்கா, அதே டாபிக்ல ஒரு பிரதர் சப்ஜெக்ட் பேசுவாருங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு தேவன் மூலியமா அவருடைய சித்தம் என்ன அப்படின்றது வெளிப்பாடு ஆயிடுங்க. நிறைய தடவை நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு டவுட் இருக்கிற விஷயத்த கிளாரிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா, தேவனுடைய ஆவியின் மூலியமாக தாங்க. தெய்வீகமான ஞானம் அவங்க கிட்ட இருக்குது. அந்த கவுன்சிலிங் மூலியமா தேவன் நம்ம கிட்ட பேசுறாருங்க. அவருடைய சித்தத்தை ரிவீல் பண்றாருங்க சகோதர சகோதரி. இது உண்மைதாங்க இல்லைங்களா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ப்ராவர்ப் சாப்டர் 11:14 ஆலோசனை இல்லாவிட்டால் ஜனங்கள் விழுந்து போவார்கள். மந்திர ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தால் பாதுகாப்பு உண்டு. பாத்தீங்களா? ஆலோசனைக்காரர் அதிகம் இருந்தா பாதுகாப்பு உண்டு. அதனாலதான் சபை கூடுதல் மிக மிக அவசியம். நம்ம தனியா இருந்தாக்கா நல்ல ஆலோசனை நமக்கு கிடைக்காது. நிறைய விஷயத்த நம்ம இழக்க வேண்டியதா இருக்குங்க இல்லைங்களா? சோ நல்ல ஆலோசனை இருந்தா நம்ம வாழ்க்கையில சக்சஸும் வரோங்க சகோதர சகோதரி. இப்போ அப்போலோஸ் இருந்தாரு, அவருக்கு சில விஷயங்கள் தெரியல. அப்ப தேவன் என்ன பண்ணாருங்க, ஆக்கிலால் பிரிஸ்கிலால் மூலியமா அவர்கிட்ட பேசினாருங்க. தேவனுடைய சித்தம் என்னன்றது அவருக்கு வெளிப்பாடு கொடுத்தாருங்க. இப்ப மோசையை கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாமே ஒண்டியா பண்ணிட்டு இருந்தாருங்க. கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அவருக்கு, இஸ்ரேல் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு. அப்போ எத்ரோ என்ன பண்றாரு, அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போனா ரொம்ப கஷ்டம், அதனால நீ என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டியை டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஈஸியா இருக்கும் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இது தேவன் மூலியமா வந்த ஆலோசனை தான். அதை மோசே ஏத்துக்கிறாரு. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17-18 இதை பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 18, 17 and 18 அப்பொழுது மோசையின் மாமனார் அவரை நோக்கி, நீ செய்கின்ற காரியம் நல்லதல்ல அப்படின்னு உடனே அந்த ஆலோசனையை அவர் ஏத்துக்கிறாருங்க சகோதர சகோதரி. 5வது, தேவன் எப்படி அவரோட சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் மூலியமாக மற்றும் தேவன் ஏராளமான வாய்ப்புகளை நம்ம லைஃப்ல தருவாருங்க. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும், இந்த வழியில தான் தேவன் நம்மள நடக்க சொல்றாரு, இதுதான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற பாதை அப்படின்ட்டு. இப்ப பவுலை எடுத்துக்கலாங்க. அவர் எப்படி வாழ்ந்திருந்தாருனாக்கா, வைராக்கியமா யாரெல்லாம் கிறிஸ்துவ பத்தி போதிக்கிறாங்களோ அவங்கள ஜெயில போடணுன்ட்டு. ஆனா தேவன் அவருக்கு வச்சிருந்த பாதையே வேறங்க. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பேசி அவரோட லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாருங்க. நம்ம லைஃப்ல கூட ஏராளமான விஷயத்த நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? இன்ஜினியர் ஆகணும், பெருசு பெருசா சம்பாதிக்கணும், பேர் புகழோட இருக்கணும், இன்னும் ஏராளமான லட்சியம் நம்ம லைஃப்ல இருந்திருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, சத்தியத்தின் மூலியமா நமக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாருங்க. என்னன்ட்டு, இதுதான் முக்கியம், மற்ற விஷயம் எல்லாம் செகண்டரி, அது கடந்து போகின்றது, நீ நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற, இதற்காக தான் நீ வாழணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆல்ரெடி ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம பேரை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ப்ராவர்ப் சாப்டர் 16:9 மனுஷனுடைய இருதயம் தன் வழியை யோசிக்கும், அவன் அடிகளை நடத்துகிறவரோ கர்த்தர். பாத்தீங்களா? நம்ம மனசுல ஏராளமான யோசனைகள், இந்த வழியில போலாம் அந்த வழியில போலான்ட்டு. ஆனா தேவன் ஆல்ரெடி நம்ம எந்த வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. இது சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் எப்படியெல்லாம் இருந்தேன், தேவன் இன்னைக்கு இந்த வழியில என்ன நடக்க சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம 100% உணர்ந்திருப்போம். மோசையோட லைஃப் கூட நம்ம பாக்குறோம். அவரோட லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுனாக்கா, அவர் அரண்மனையில இருக்கிறாரு, அப்புறம் ஆடு மேய்க்கிறாரு. ஆனா தேவன் அவருக்கு வச்சிருந்த பாதையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர் பாடு அனுபவிக்கணும்ன்றத வச்சிருந்தாருங்க. அதை அவர் தாராளமா ஏத்துக்கிறாருங்க. இதுதான் தேவன் எனக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, சாம் சாப்டர் 37:23 மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவன் வழியில் அவர் பிரியமாயிருக்கின்றார். பாத்தீங்களா? நம்மளுடைய நட கர்த்தரால தான் உறுதிப்படுத்தப்படுதுங்க இல்லைங்களா? நம்மளால உறுதிப்படுறது இல்லைங்க, தேவன் தான் உறுதிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சீஷருங்க ஊழியம் பண்ண போகும்போது
தேவன் என்ன பண்றாருங்க? டோர்ஸ ஓப்பன் பண்றாருங்க. வாசல்களை திறக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, தேவன் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாருங்க. புறஜாதிகள் கூட இந்த சுவிசேஷம் போய் சேரணும் அப்டின்ட்டு. பவுலும், பர்னபாவும் அப்படிதான் ஊக்கமா பண்றாங்க இந்த ஊழியத்த. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 14:27. அவர்கள் சேர்ந்து தேவன் தங்களிடத்தில் செய்தவைகளையும், புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் வாசல்களை திறந்து விட்டதையும் அறிவித்தார்கள். பாத்தீங்களா? எப்படி தேவன் வாசல்களை திறந்தார் அப்படின்றத அறிவித்தாங்க. இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்றது உணர்ந்தாருங்க. அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ரெவலேஷன் சாப்டர் 3:7ல தேவன் ஒரு டோர ஓப்பன் பண்ணிட்டா, அத யாருமே குளோஸ் பண்ண முடியாது. யார் மூலியமா இத தேவன் பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டாதவைகளை பூட்டுகிறவரும் ஒருவனும் திறவாதவைகளை பூட்டுகிறவருமானவர் சொல்கிறதாவது. பாத்தீங்களா? அவர் பூட்டிட்டார்னா அதை யாரும் ஓபன் பண்ண முடியாது. அவர் ஓபன் பண்ணா அதை யாருமே பூட்ட முடியாதுங்க. இப்போ எஸ்தரோட எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாங்க. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் ஏன் அவங்கள வச்சாருனாக்கா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு விடுதலை வரணும், ஒரு ரட்சிப்பு வரணும் அவங்க மூலியமாக. அப்போ மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாரு, உன் மூலியமா தேவன் இத செய்யணும்னு விரும்புறாரு. உன் மூலியமா ஆவலனாக்கா தேவன் வேற ஒருத்தர் மூலியமா கூட பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ தேவனுடைய சித்த தான் கடைசியில ஜெயிக்கிறதுங்க சகோதர சகோதரி. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. 6வது தேவனுடைய சித்தம் எப்படி நம்மளுக்கு வெளிப்பாடாகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய சமாதானத்தின் மூலியமாக இதயத்துல நமக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அவரோட வழியில நடந்தா தான் நமக்கு சமாதானம் வரும் அப்படின்றத நம்ம உணர்ற தருணம் அது இல்லைங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல கொலோசியன்ஸ் சாப்டர் 3:15 மற்றும் தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழக்கடவது. அதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மளை அழைத்ததே அதற்காக தாங்க. அவருடைய சமாதானம் இதயத்துல ஆழணும் என்பதற்காக. தேவையில்லாத யோசனை வச்சுக்க கூடாது, நெகட்டிவான தாட்ஸ் இருக்கக்கூடாது, தேவனோட சமாதானத்தா இருக்கணும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது அவரை உறுதியா நம்ம நம்பணும் அப்படின்றதுக்காக. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்துலங்க, ஐசையா சாப்டர் 26:3ல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பாத்தீங்களா? பூரண சமாதானம் எப்போங்க? உறுதியாய் தேவனை நம்ம நம்பும் பொழுது. இப்போ தேவனுடைய சித்தம் நம்மளுக்கு வெளிப்பாடு ஆவாங்க. நம்ம அவரை நம்மனா நமக்கு சமாதானம், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் நம்ம லைஃப்ல என்னவான்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தவறுகள் செய்யும் போது இதயம் நம்மள கேள்வி கேட்கும். ஆனா நம்மளுடைய தேவன் அதுக்கும் மேலாக இருக்கிறாருங்க. தேவனுடைய சித்தம் என்னன்றது அப்போ நமக்கு வெளிப்பாடு ஆகும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21ல 1 John chapter 3 19-21ல இதனாலே நாம் சத்தியத்தினால் உண்டானவர்களாய் இருக்கின்றோம் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய இதயமோ நம்மை குற்றப்படுத்தினால் தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிலும் பெரியவராய் இருந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய இதயம் நம்மை குற்றப்படுத்தாவிட்டால் தேவனிடத்தில் தைரியமாய் இருக்கலாம். பாத்தீங்களா? இதயம் நம்மள குற்றப்படுத்தலைன்னு வச்சுங்களேன், தேவனிடத்துல ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கலாம். சோ தேவனுடைய சித்தம் என்னன்றது இப்படியா தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க சகோதர சகோதரி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோட உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அவரோட குறிகள் என்னவா இருந்துச்சுனாக்கா, எருசலேமுக்கு போய் சீசருக்கு அவரு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றத ஒரு கோலா வச்சுட்டு இருந்தாரு. இப்போ அங்க போனா ஆபத்து வரும் அப்படின்றது அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆனாலும் போறாரு. காரணம் என்னன்னாக்கா, அவருடைய இதயத்துல தேவனுடைய சமாதானம் ஆண்டு கொண்டு இருந்தது. இதுதாங்க காரணம். தேவனுடைய சமாதானம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்மளோட லைஃப்ல என்னதான் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தா கூட தேவன் மேல நம்பிக்கை வைத்து நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோங்க. ஆபத்து வந்தா கூட. அப்படிதான் சமாதானம் நம்மள வழி நடத்தும். அந்த சமாதானம் தேவனுடைய சித்தத்தை நம்ம சித்தத்தை வெளிப்படுத்துதுங்க. 7வது தேவனுடைய சித்தத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும்போது நம்மள காக்க வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கரெக்டான டைம்ல அவரு நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்த செய்வார். நம்ம எப்போதுமே சில சமயம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. ஏன் நடக்கலன்ட்டு. காடோட டைமிங் பர்ஃபெக்ட். அது லேட்டும் ஆகாது, சீக்கிரமா ஆகாது. எக்ஸாக்டான டைம்ல அவர் பண்ணுவாருங்க. அதுக்கு நம்ம காத்திருக்கணும் இல்லைங்களா? சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, சாம் சாப்டர் 27:14ல கர்த்தருக்கு காத்திரு, திடன் கொண்டிரு,
அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்குறோங்க. முக்கியமா அவருடைய சித்தத்த நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்த குடுத்தாருங்க. ஆனா, ஆபிரகாமும், சாராளும் எதிர்பார்த்த நேரத்துல அது நிறைவேறுச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லங்க. தேவனுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு. அதுதான் பெர்ஃபெக்ட். அப்பதான் நிறைவேறுச்சு. அந்த டைம்ல என்ன உணரணும்னாக்கா, தேவனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது. அவரோட டைம் தான் பெர்ஃபெக்ட். நம்ம லைஃப்ல எது நல்லது அப்படின்றது தேவனுக்கு தான் நம்மள விட நல்லா தெரியும் அப்படின்ற அந்த சித்தத்தை நம்ம உணரணுங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 130ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சாம் சாப்டர் 113 verse 5ல கர்த்தருக்காகவே காத்திருக்கின்றேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கின்றேன். பாத்தீங்களா? இப்படி இருக்கணும். அவருடைய வார்த்தைய நம்பி இருந்தால் போதும். அப்ப தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கலேஷியன் சாப்டர் 4:4ல காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த காலம் தேவனுக்கு மட்டுமே தெரியுங்க சகோதர சகோதரி. இப்ப தாவீத தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா சவுல் இன்னும் உயிரோட இருக்கிறாருங்க. இன்ஃபாக்ட் தாவீதுக்கு சவுல கொல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சுச்சுங்க. ஆனா அவர் மேல கையே வைக்கல. காரணம் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் மேல கை வைக்க மாட்டேன். சவுல் எவ்வளோ ட்ரை பண்றாருங்க. தாவீத கொலை செஞ்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் காத்தாருங்க. தாவீது பொறுமையா இருந்தாருங்க. ஏற்ற வேளையிலே தேவன் என்ன பண்ணாரு? அவர ராஜாவாக அமர்த்தினார். அதே போல தான் நம்ம லைஃப்லயும் தேவன் நம்மள கரெக்ட்டான டைம்ல அவரோட சித்தத்தின்படி நம்மள உயர்த்துவார். அதுவரைக்கும் காத்திருக்கணுங்க நம்ம தாவீத போல. தாவீது அவசரமே படலங்க. சவுல கொலை பண்ணிட்டு தான் நான் ராஜா ஆகணும்ன்றது தேவனுடைய சித்தம் கிடையாது அப்படின்றத நல்லாவே உணர்ந்திருந்தார். அதே போல நம்ம வெயிட் பண்ணணுங்க தேவனுடைய சித்தத்துக்கு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.